குவைத் தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. எண்ணெய் வளமிக்க குவைத் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 21%, அதாவது 10 லட்சம் மக்கள் இந்தியர்கள்தான். குவைத் நாட்டின் தொழிலாளர்களில் ஏறத்தாழ 30% இந்தியர்கள் இருக்கின்றன. அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இந்திய தொழிலாளர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மறுக்கவியலாத பங்களிப்பு உள்ளது. இருந்த போதிலும் இந்தியாவிலிருந்து வேலை காரணமாக குவைத் உள்ளிட்ட அரபு தேசங்களில் வாழ்ந்து வரும் தொழிலாளர்களின் வாழ்வியல் நிலை எப்போதும் இடர்பாடாகவே உள்ளது. இத்தகைய நிலை குறித்து அவ்வப்போது விவாதங்கள் எழுந்த நிலையில் தற்போது குவைத்தில் நடந்தேறி உள்ள தீ விபத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குவைத் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி மாகாணத்தின் மங்காப் நகரில் அயலக தொழிலாளர்கள் தங்கியிருந்த 6 மாடி குடியிருப்பில் நேற்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் இந்திய தொழிலாளர்கள் உட்பட 53 பேர் பலியாகி உள்ளதுடன் 50க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மங்காப் நகரில் தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்கள் 195 பேர் விபத்து நடந்த குடியிருப்பில் தங்கியிருந்ததாக தகவல்கள் கூறப்பட்டாலும் கூட அது முழுமையற்றதாக உள்ளது. குடியிருப்பில் கேரளா, தமிழ்நாடு மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் வட மாநிலத்தவர்கள் பலர் இருந்ததாக கூறப்படுகிறது. தொழிலாளர்கள் தங்கியிருந்த 6 மாடி கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் அதிகாலை 4 மணி அளவில் தொழிலாளர்கள் சமையல் செய்தபோது இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. கீழ்த்தளத்தில் பற்றிய தீ மளமளவென 6 மாடிக்கும் பரவி இருக்கிறது. அதிகாலை வேலை என்பதால் பல தொழிலாளர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்னர் தீயின் வெப்பத்தை உணர்ந்த அவர்கள் விழித்திருக்கின்றனர். ஆனாலும் தீயின் புகை மூட்டம் மற்றும் தீ சுவாலையின் தாக்குதலால் செய்வதறியாது அனைவரும் உள்ளேயே அலறி துடித்துள்ளனர். கதவு வழியாக தப்பிக்க இயலாத நிலையில் ஜன்னல் வழியாக தப்பிக்க முயற்சித்த பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. துரதிருஷ்டவசமாக பலர் தங்கள் உயிரையும் பறிகொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இதனிடையே தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பல மணி நேரம் போராடி தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். குடியிருப்பில் தங்கியிருந்தவர்களின் விவரம் முழுமையாக இல்லாத காரணத்தால் தீ விபத்தில் உடல் கருகி உயிரிழந்தவர்களை அடையாளம் காண முடியாத துயரமும் நீடிக்கிறது. விபத்தில் இறந்தவர்களில் 25 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று இரவு வரை 41 பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை அந்த எண்ணிக்கை 53ஆக அதிகரித்துள்ள செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் விபத்து நடைபெற்ற கட்டிடம் NPTC தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதும் அதன் உரிமையாளர் கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் KG ஆபிரகாம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட கட்டிடம் குடியிருப்பு பகுதிகளுக்குரிய அளவீடு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் ஏதும் பின்பற்றாமல் கட்டப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பிட்ட அளவை விட அதிகமான நபர்கள் குடியிருந்ததால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டதாக குவைத் அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்த இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் குவைத் அரசை நேரடியாக தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். இதனிடையே குவைத்தின் இந்திய தூதரக அதிகாரி தீ விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்திருக்கிறார். தீ விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் உதவியாக 2 லட்சம் ரூபாயை இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்கான உதவிகளையும் இந்திய அரசு விரைவுபடுத்தி உள்ளது. குடும்பத்தின் பொருளாதார தேவைக்காக நாடு தாண்டி பல இடர்களுக்கு இடையே உழைத்து வரும் புலம்பெயர் தொழிலாளர்களின் வழிகள் சொல்லி மாளாது. அத்தகைய வழிகளுக்கு இடையே குவைத் நாட்டில் வேலை செய்து வந்த இந்திய தொழிலாளர்களில் 53 பேர் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். மனித உயிர் மதிப்பு மிக்கது. அதனை உணர்ந்து இனி வரும் காலங்களிலாவது புலம்பெயர் தொழிலாளர்களின் வாழ்வியல், வாழ்விடம், அவர்களுக்கான உரிமை குறித்து இந்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கோரிக்கையாக உள்ளது.